ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். பிள்ளைலோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். அர்த்த பஞ்சகம் அப்படி என்றால் என்ன? பஞ்சகம் என்றால் 5 முக்கிய விஷயங்கள் அல்லது 5 அம்சங்கள் என்று பொருள் கொள்ளலாம். அர்த்த பஞ்சகம் என்றால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நற்பொருள்கள் அடங்கிய பிரபஞ்சத்துக்கு தேவையான அவசியமான 5 விஷயங்கள் என்று நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த அர்த்த பஞ்சக விஷயங்களை அருளி செய்தவர் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை ஆச்சாரியன் ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியர் சுவாமிகள். அர்த்த பஞ்சக விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாலே அனைவரும் நமது வாழ்க்கையிலே நாம் அறிந்திருக்கும் பொதுவான விஷயங்களை கொஞ்சம் அலசி பார்ப்போம். தாய் தந்தைகள் மூலம் நாம் பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுக்கிறோம். ஒருவருக்கு 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். பிள்ளைகள் பிறந்து வளர்ந்த பின்னாலே அவர்கள் காட்டும் குணாதிசயங்கள் வித்தியாசமாக இருப்பதைக் கண்டு பெற்றோர்களே அதிர்ச்சி அடைகிறார்கள். ஒருவன் நல்ல பிள்ளையாக பெற்றோருக்கு அடங்கி பணிவிடை செய்கிறான், மற்றொருவன் மாறாக பெற்றோர்களை எதிர்க்கிறான், அவர்களோடு அனுதினமும் சண்டை போடுகிறான். இன்னொருவன் கடவுள் பக்திமானாக இருக்கிறான், மற்றொருவன் நாஸ்திகனாக இருக்கிறான். இப்படி 4 பிள்ளைகளும் 4 குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், ஒரு தகப்பனாருக்கு பிறந்த பிள்ளைகள் ஏன் இப்படி பல்வேறு குணங்களுடன் வாழ்ந்து முடிந்து போகிறார்கள்? இதைத்தான் நாம் அவரது கர்ம வினைகள் என்று சொல்கிறோம். ஒரே வயிற்றில் பிறந்தாலும் கர்மாதீனமாக ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வேறுபடுகின்றன. அவனது பூர்வ ஜென்ம புண்ணிய பாவங்களை கொண்டு ஜீவாத்மாவாக இந்த பிரபஞ்சத்திலே இறைவன் அவனை படைக்கிறான். இதைத்தான் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது அர்த்த பஞ்சகம் என்னென்ன என்பதை பார்க்கலாம். 1. பரமாத்மா, அதாவது பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன். ஜீவாத்மா, மனித பிறவிகள். உபேயம், அதாவது லட்சியம் அல்லது குறிக்கோள் அல்லது மோட்சம். உபாயம், அதாவது சாதனம். விரோதிகள். இப்படியாக 5 விஷயங்கள் தான் அர்த்த பஞ்சகம் என சொல்லப்படுகிறது. நம்மாழ்வார் அழுத்தமாக சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்திலே பிறக்கும் ஒவ்வொரு ஜீவனும் ஒரு நாள் மோட்சம் அடைவதை திண்ணம் என்கிறார். அதாவது வைகுந்தம் போவது மன்னவர் விதியே என குறிப்பிட்டு சொல்கிறார். ஆக ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவினுடைய திவ்ய திருவடியான வைகுந்தம் ஒரு நாள் அடைந்தே தீர வேண்டும். ஆனால் அது ஏன் தாமதமாகிறது? நடக்காமல் பல ஜென்மங்கள் நீண்டு கொண்டே போகிறதே ஏன்? இதை விளக்கத்தான் இந்த அர்த்த பஞ்சகம் எனும் விஷயங்களை நாம் பார்க்கிறோம். முதலில் பரமாத்மாவை பற்றி சொல்லும் பொழுது, இப்பிரபஞ்சம் அவனால் படைக்கப்பட்டு அவனால் காக்கப்பட்டு இறுதியிலே அவனிடத்திலே தஞ்சமடைகிறது. அடுத்ததாக ஜீவாத்மாவை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சன்னதியிலே ஒரு நாள் ஒடுங்க வேண்டும். இதுதான் நியமனம். மேலும் ஜீவாத்மா எதை உபேயமாக, அதாவது லட்சியமாக கொண்டிருக்கிறது? வைகுந்த பிராப்தி, அதாவது மோட்சம் கிட்ட வேணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஜீவாத்மாவின் குறிக்கோள் அல்லது லட்சியம், உபேயம் என்று சொல்லுகிறோமே, அது இதுதான். ஆக ஜீவாத்மாவின் உபேயம், அதாவது குறிக்கோள் பரமாத்மாவை அடைவது. அடுத்ததாக அந்த பரமாத்மாவை அடைய என்ன வழி, என்ன சாதனம் அல்லது உபாயம் என்பதை அர்த்த பஞ்சகம் விளக்குகிறது. கடைசியாக ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியாமல் தடுக்கக்கூடிய விரோதிகள் யார் யார் என்பதையும் இந்த அர்த்த பஞ்சகம் விளக்கமாக கூறுகிறது. இப்போது நாம் அர்த்த பஞ்சகத்தை சுருக்கமாக கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். சகல ஜீவாத்மாவும் பரமாத்மாவிடம் போய் சேர வேணும். இதுதான் உபேயம் அல்லது குறிக்கோள். இதற்கு என்ன சாதனம், அதாவது உபாயம் என்னவென்றால், பக்தி மார்க்கம் அல்லது சரணாகதி மார்க்கம் என 2 மார்க்கங்கள் இருக்கின்றன. இதிலே எது எளிமையானது என்று பார்த்தால் சரணாகதி மார்க்கம் அல்லது பிரபத்தி என்று சொல்லக்கூடிய சரணாகதி. இந்த வழி எளிமையானது என பகவானே கீதையிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். சர்வதர்மான் பரித்தஜ்ஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம்பா சர்வ பாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுதா என்று சொல்லுகிறார். சர்வதர்மான் பரித்தஜ்ஜ, பக்தி மார்க்கம் எனப்படும் கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம், தியானம் போன்ற கடினமான தர்ம விஷயங்களை உன்னால் செய்ய முடியாமல் போய்விட்டாலும் பரவாயில்லை, நானே உயர்வான தர்மம் என என்னையே பற்றி கொண்டு விட்டால், என்னையே சரணடைந்து விட்டால் உனக்கு மோட்சத்தை கொடுத்து விடுகிறேன் என பகவான் கண்ணன் கூறுகிறார். தேவப்பெருமாளும் பகவத் ராமானுஜர் விஷயமாக திருக்கட்சின விஷயத்திலே கூறும் 6 வார்த்தைகளிலே மோட்சமடைய பிரபத்தியே சிறந்தது, அதாவது உபாயேஷு பிரபத்தி சியாது என கூறுகிறார். துவயமந்திரவம் ஸ்ரீமன் நாராயண சரணவும் சரணம் பிரபத்தியே என கூறுகிறது. நம்மாழ்வாரும் புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அதாவது உன்னை சரணடைந்தேன், என்னால் சரணடைவதை விட
வேறு எதையும் செய்ய முடியாது என பகவானிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார் நம்மாழ்வார். சரி, ஒருவன் பகவானிடத்திலே சரணடைந்து மோட்ச பிராப்தியை வேண்டுகிறான், வேண்டி முயற்சி செய்கிறான். அது அவனுக்கு உடனே நடந்து விடுகிறதா? அதுதான் கிடையாது. சரி, நாள் குறித்து ஒருவன் கோவிலுக்கு போய் வரலாம் என நினைத்தால் கூட அது தடையாகிறது, போக முடியாமல் போய்விடுகிறது. ஏதோ ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் நமது வாழ்க்கையிலேயே அன்றாடம் பார்த்து அனுபவிக்கிறோம். சில பேர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே போகும், அது அவர்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம். சில கெட்டவர்கள் கூட நல்லவர்களாக திருந்தி வாழ வேண்டும் என நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால், நமது பூர்வ ஜென்ம வாசனைகள், பதிவுகள் நம்மை நல்வழிப்படுத்த விடாமல் தடுக்கின்றன. இதைத்தான் விரோதிகள் என அர்த்த பஞ்சகம் கூறுகிறது. நாம் சாதாரணமாக கூறும் விஷயம், ஒருவனை பார்த்து அவன் சுவாவம் இப்படித்தான், அவன் இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் நடப்பான் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அவனது பூர்வ ஜென்ம பதிவு வாசனைகள் அவனை அப்படி நடக்க வைக்கிறது. கர்மாதீனமாகத்தான் ஒருவனது குணாதிசயங்களை கூட பகவான் வகுத்து பிறக்க வைக்கிறான். ஒருவனுக்கு சத்துவகுணம் ஓங்கி இருக்கும், ஒருவனுக்கு ரஜோகுணம் அதிக சதவீதம் இருக்கும், ஒருவனுக்கு தாமஸ் குணம் அதிகம் இருக்கும். இந்த குணத்தின் அடிப்படையிலேயே அவனது வாழ்க்கையும் அமைந்து விடுகிறது. சரி, இதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி? பகவான் அதற்கும் நமக்கு சில வழிகளை காட்டுகிறான். நமக்கு பகுத்தறிவு எனும் ஒரு அறிவை கொடுத்து, சில குறிப்பிட்ட எல்லைக்குள் முடிவெடுக்கும் சுதந்திரத்தையும் உரிமையையும் கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்திக் கொண்டு அவனிடத்தில் சரணடைய அவனே வழிகாட்டுகிறான். அதாவது, ஒருவன் பிடிவாதமாக கட்ட வழியிலே போய் தீருவேன் என்று அவனது சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு போகிறானே, அதேபோல் அந்த பிடிவாதத்தை நல்ல வைராக்கியமாக மாற்றிக்கொண்டு பகவானை அடைந்தே தீருவேன் என எவன் ஒருவன் வருகிறானோ அவனை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் பகவான். நமது சுதந்திர வட்டத்திற்குள் இரண்டும் நடக்க பகவானே அனுமதிக்கிறான். கெட்ட வழியிலும் போகலாம், நல்வழியிலும் நாம் வந்துவிடலாம். நல்வழிக்கு வந்தவன் பகவானிடத்தில் சரணடைந்து ஜென்மத்தை முடித்துக் கொண்டு பரமபதம் போகிறான். மாற்று வழிகளிலே செல்பவன் ஜென்மத்தை தொடர்ந்து கொண்டே போகிறான், அவ்வளவுதான். பகவான் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையிலே திருத்திப்படி கொள்ளும் விஷயத்தையும் நடத்தியிருக்கிறான். ரத்னாகரன் என்னும் வழிப்பறி திருடனை வால்மீகி முனிவராக்கி ராமாயணத்தை படைக்க வைத்தான் பகவான். அதுபோல் திருட வந்த திருமங்கை மன்னனை திருத்தி பணிகொண்டு திருமங்கை ஆழ்வாராக்கி அழகு பார்த்தவனும் பகவான் தான். இப்படியாக பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய அடிப்படையில் வரும் விரோதிகள் மற்றும் நாம் வாழும் காலத்திலேயே நாம் செய்யும் பாவங்கள், அதர்மங்கள், அதாவது சாஸ்திரத்துக்கு விரோதமாக நாம் செய்யும் காரியங்கள், வருணாசிரம விஷயங்களை மீறும் விஷயங்கள், நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்யாமல் விடுவது, தவறாகச் செய்வது போன்றவைகள் பரம விரோதிகளாக மாறி நம்மை பகவானிடத்திலே சேர ஒட்டாமல் தடுக்கின்றன. அர்த்த பஞ்சகம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம் சுருக்கமாக இதுதான். பரமாத்மா, ஜீவாத்மா. ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவது லட்சியம், உபேயம். அதற்கு சாதனம், அதாவது உபாயம் என்னவென்றால் அதுவும் பகவான் தான். ஆக உபேயமும் உபாயமும் இரண்டுமே பகவான் தான். ஆனால் பகவானோடு சேர ஒட்டாமல் நம்மை தடுப்பது முற்கால மற்றும் தற்கால விரோதிகள். இந்த விரோதிகளை வைராக்கியம் எனும் ஆயுதத்தால் களைந்து நாம் பகவானை அடைய வேண்டும். அதற்கு பகவான் நமக்கு பகுத்தறிவை கொடுத்து அதை எதிர்பார்க்கிறான். மேலும் நமக்கு ஒரு சகாயம் பண்ணியிருக்கிறான். பகவத் ராமானுஜர் என்னும் ஆச்சாரியனுக்கு உடையவர் பட்டம் சூட்டி நியமித்து நித்திய விபூதிக்கும் லீலா விபூதிக்கும் பாலமாக இருந்து மோட்ச பிராப்தியை அளிக்க வழிவகுக்கும் விஷயத்தை பகவான் நமக்கு எளிமைப்படுத்தியிருக்கிறான். ஆக உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என அவரை பற்றி கொண்டு இம்மையில் நன்கு வாழ்ந்து பின் திருநாடு அலங்கரிப்போம் என பிரார்த்தித்துக் கொண்டு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணமனச் சொல்லி அமைகிறேன்.